ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் திவ்யா வைப்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் டாகுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இவனுங்களுக்கெலாம் போடலான்னு பார்த்தோம். செம்ம மழை. ஸோ யாரையுமே காணோம். சரி சாப்பிட்டானுங்களா இல்லையானு தோணுச்சு. ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. டாகீஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் எப்போவுமே கேட்டுட்ருப்பார். ஆனால் எங்களுக்கு டைமே இருந்ததில்லை, 2 பேருமே ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ இன்றைக்கி பண்ணி போடுவோம். மழையாகவும் இருந்துச்சு. சரி சாப்பிட்ருவாங்களா இல்லையான்றதுனால போடலான்ட்டு எடுத்துகிட்டு போனோம். பார்த்தா மழைக்கு எல்லாருமே ஒதுங்கி இருந்தானுங்க. எங்கன்னே தெரியல. இவங்க 3 பேர் தான் தெம்பிட்டானுங்க. ஸோ இவங்களுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சிக்கன் ரைஸ்லாம் போட்டு இந்த யூடியூப்லலாம் காமிக்கிறாங்க இல்லைங்களா, எப்படி இந்த டாக் ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை பார்த்து தான் நானுமே ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க எப்போவுமே ஆக்சுவலாக ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்பப்போ. பட் பிஸ்கெட்ஸு, இந்த கர்ட் ரைஸ் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பண்ணது இன்றைக்கி தான் ட்ரை பண்ணோம். செம்ம பசியில் இருந்திருப்பாங்க போல். வச்சதும் எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் நிறைய பேர் இல்லை. சரி வேறு எங்கேயாச்சும் தேடி பார்ப்போம் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்னு தான் சரி வேறு ஸ்ட்ரீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். அண்டு நாங்களுமே நிறைய இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து தான் இந்த டாகுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்துச்சு. ஸோ எங்கள் சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரீட் டாக்கு பிஸ்கெட் பேக்கெட்டோ இல்லை சாப்பாடோ ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சது வாங்கி போடுங்க. டாக்ஸ் எல்லாமே நம்மளை நம்பி மட்டும்தான் இருக்குது. எனக்குமே இதுக்கு முன்ன அவ்வளோவா தெரியாது. எனக்கு இது மாதிரி ஃபீட் பண்ணலாம் தெரியும். பட்டு அந்த ஆப்ஷன் நான் எடுத்தது இல்லை. எப்போவுமே நார்மலாக எப்போயாச்சும் போனால் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் அப்படி தான் போட்டிருக்கோம். பட் இப்போ இந்த யூடியூப்ஸ்லாம் நிறைய பார்த்து எனக்குமே ஓகே இப்படிலாம் பண்ணால் அவங்களுக்குமே ஒரு நல்ல ஃபுட் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு யோசித்து நாங்களுமே சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணோம். இனிமேல் அடிக்கடி ஃபீட் பண்ணலான்னு இருக்கோம். எங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ. நார்மலாக வீட்டில் இருக்கிறது போட்டு பழக்கம். பட் இப்படி தனியாக பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இங்கே இந்த குட்டி பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஒரு அம்மா நாயும் இருக்கும். ஸோ அதை தேடி தான் வந்தோம். அழகாக படுத்துட்டு இருந்துச்சு. இது வந்து அவ்வளோ அழகாக பார்த்துக்கும் அதோட பசங்களை. நாங்கள் இதுக்கு ஒரு குட்டி பிளேஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இந்த மலைக்கெலாம் தங்க. பட் அது எப்போவுமே அங்கே தங்குனதே இல்லை. இங்கே ஆப்போசிட்டில் ஒரு கார் இருந்தால் அதுக்கு கீழே தான் தங்கியிருந்தாங்க. சரி ஆனால் அந்த குட்டி பசங்க காணோம். சரி நாங்கள் என்ன நினச்சோம், யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த அம்மா நாய் வந்து ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டே இருந்துச்சா. ஸோ சரி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த காருக்கு கீழே தான் எல்லாம் படுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்போவுமே இதுக்கு பால் அது மாதிரி வச்சிட்டு இருந்ததுனால எங்களை பார்த்ததும் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான் இவன். ஸோ இவங்களுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு எப்போவுமே பால் கர்ட் ரைஸ் வச்சுருக்கோம். பட் இது மாதிரி நான்வெஜ் போட்டு ஆனால் இது ரைஸ் நல்லா குழஞ்சிருந்துச்சு. ஸோ சாப்பிடுவாங்கன்னு நான் நினச்சி எடுத்துகிட்டு போய் தான் வச்சோம். ஸோ இவன் ரோட்டுக்கு ஓடி வந்துட்டான். ஆனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டே இருக்குது இந்த குட்டினா எங்களுக்கெல்லாம் இந்த ரோட்டில் அப்படியே வந்துடுறதுனால. இங்கே ஆப்போசிட்டில் போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் இந்த குட்டி பசங்களுக்கும் கொஞ்சமாக ரைஸ் போட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ நாங்கள் வந்ததுமே எல்லோரும் குடுகுடுன்னு அந்த சாப்பாடு கூட யாருமே கண்டுக்கல. எல்லோரும் வெளியே ஓடி வந்துட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் வச்சோம். திரும்ப எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. எல்லாருமே க்யூட்டாக சாப்பிட்டானுங்க. சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சோம். பட் சாப்பிட்டானுங்க. ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டானுங்க. எல்லாருமே டக்குன்னு காலி பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக இந்த வாட்டி கம்மியாக தான் பண்ணியிருந்தோம். மழைனால யாரையுமே பார்க்க முடியல இந்த டாகீஸ் யாரையுமே. ஸோ கம்மியாக தான் பண்ணியிருந்தோம். இவங்க சாப்பிட்றதுலாம் பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது மனசுலாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி ஃபீட் பண்ணி பாருங்கள். அவங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த ஒரு லுக்கு கொடுக்கும்போதே நம்மளுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும். இந்த குட்டி பசங்கள்லாம் சாப்பிடும்போது நம்ம ஏதோ பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும் இவங்கக்கிட்ட இருந்துலாம். மனுஷங்களுக்கு ஃபீட் பண்ணுறதை விட இந்த டாகீஸ்க்கு ஃபீட் பண்ணும்போது அவ்வளோ நிறைவாக இருக்குது மனசு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட் பண்ணி. Thanks for watching. Please do like, share and subscribe our channel. Have a nice day.